எல்லா தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை ஊட்டினார்கள், அறிவை ஊட்டினார்கள். எனக்கு என் தாய் அன்பையும் ஊட்டினார், அறிவையும் ஊட்டினார். எல்லாவற்றையும் மேலாக என் தாய் எனக்கு கொடுத்த செல்வமாக நான் கருதுவது சின்ன வயதில் எனக்கு கற்பித்த வறுமையை. அந்த வறுமையில் எங்களை செம்மையாக வளர்த்ததற்காக என் தாய் அங்கம்மாளை இந்த மாபெரும் மன்றத்தில் வணங்கி நான் நன்றி சொல்கிறேன். தாய்மை அப்படிங்கிறது அளவிட முடியாத ஒரு அன்பு, மெஷரபிளே பண்ண முடியாத ஒரு தூய அன்பு. நல்லோர் ஒருவல் உடலில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. கடைசி தாய் இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அம்மா ரொம்ப ஸ்பெஷல். எங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னது கிடையாது, தேங்க்ஸ் சொல்ல விரும்பல. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ இல்ல அவங்க பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்க, கலைமாமணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மற்றவங்க எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. எங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம்பா, ஏமா முதல்ல அவனுக்கு சுத்தி போடு அப்படின்னுவாங்க. ஸோ வாழ்த்துறதை விட இவன் எப்பவுமே நல்லா வாழணுன்றதுலதான் அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னா அது காரணமே எங்க அம்மா தான். எங்க போனாலும் முதல்ல தொட்டு கும்புறது அம்மாவை தான். லயம் அதை என்னுடைய அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நான் கத்துக்கிட்டேன். அவங்களுடைய ஹார்ட் பீட் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிதம்க்கு கிளிக் ட்ராக். அப்பா ஸ்ட்ரிக்ட், சின்னதுல ட்ரம்ஸே தரமாட்டார் எனக்கு வாசிக்காதுன்னு. அப்போ போயிட்டு அம்மா கிட்ட கேட்பேன், கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு வாசிப்பேன் நான். அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அவங்க கொடுத்த பிச்சை இது எனக்கு. அவங்க நீங்க இல்லாம நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு காலகட்டத்தில் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு நான் கனடாக்கு போனேன். மதர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் உங்க இந்தியன் கல்ச்சர்ல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. திஸ் இஸ் ஆல் நேச்சுரல். எங்க அப்பா அம்மாவை மதிக்கிறது, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் தினமுமே நம்ம செய்யற விஷயம். இதுக்குன்னு ஒரு டேட்டை குறிப்பிட்டு நம்ம பண்றது இல்ல. ஒரு அம்மா கோவத்துல திட்டினாலும் சரி, கோவத்துல ஒரு சிறு சாபம் கொடுத்தாலும் சரி, அது பழிக்கும் போது ஒரு வரனாதான் பழிக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு பெண் சாதனையாளர் என்ற ஒரு தகுதி எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது முக்கியமாக அம்மாவால தான். I was a dancer, an artist, a teacher, a guru, because she did everything for me. Who's been an inspiration to us. You taught us that there were no limits. You taught us we could accomplish anything. You taught us that we could be whatever we wanted to be, whenever we wanted to be. You took us from very humble beginnings, and we are in America, conquering the world, doing whatever we want to do, and following our passions. And thank you, Mama. நான் பிறந்த உடனே 15வது நாள் எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் கன்ஃபைன்மெண்ட். ஷி வாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி, சௌக்கியமா இருந்தார். நான் சௌக்கியமா தான் பிறந்தேன். ஒரு 15வது நாள் எங்க அப்பாவை கூப்பிட்டு எங்க அம்மா குளிச்சுட்டு என்னை எங்க அப்பா கையில வச்சுட்டு எங்க அப்பா மடியிலேயே போயிட்டார். அதுதான் தெரியும் எனக்கு எங்க அம்மா பத்தி. வேற ஒண்ணு சொல்றது நான் நினைக்கிறேன் அவருடைய ஆசீர்வாதம் அந்த அம்மா தான் எனக்கு உள்ள இருக்கு, பாட வைக்கிறா. எனக்கு 9 வயசு 10 வயசு இருக்கும் பொழுது வெங்காயம் எடுத்து வண்டியில் போட்டு கொண்டு வருவோம். இந்த தெருவில் சில பேர் கேட்பாங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டு 3 தேங்காய் கொடு அப்படின்னு கேட்பாங்க. நான் கூப்பிட்டுட்டே வருவேன். இத யாரோ பார்த்துட்டு எங்க அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இது மாதிரி உன் பையன் இது மாதிரி பண்றான், கொடுத்துக்கிட்டே வரான், அவனை நீ கண்டிக்கணும்னு சொன்ன. அம்மா கண்டிக்கல, கொடுக்காதேன்னு சொல்லல. அவங்க சொன்னாங்க, அந்த கொடுக்குங்கிற ஒரு குணம் உண்டு, அந்த குணம் நம்ம உண்டு பண்ண முடியாது, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய குணம், அதை போய் நம்ம கெடுக்கக்கூடாது, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு, கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன்னு தான். என்னுடைய தாயை பத்தி நான் சொல்லணும்னா, ஒரு அற்புதமான தாய். என்னுடைய நாடக அரங்கேற்றம்னு சொன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு முதலிடம் கொடுத்து முதல்ல ஃப்ரண்ட் ரோல சேர் போட்டு அதுல உட்கார வச்சு அவங்கள பார்க்க வைப்பேன். ஒரு காலில் புது செருப்பு வேணும்னு கேட்டா கூட அது நான் டைரக்டா எங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டேன், அதை எங்க அம்மாட்ட தான் கேட்பேன். எங்க அம்மாட்ட கேட்டு இரு நான் அப்பாட்ட சொல்லி அவருக்கு கோபம் இல்லாத நேரமா பார்த்து நான் சொல்லி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாயாருடைய ஆசைகள் தான் நான் இன்று வரை உயிரோடு இருக்கிறேன் என்பதை
நான் தாயாருக்குத்தான் அதை உரித்தாக்குகிறேன். எங்க அம்மாவுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அவங்க பிரெக்னண்டா இருந்தப்ப கூட சிவாஜி சாரோட படம் ஒன்று குங்குமம்னு ரிலீஸ் ஆயிருக்குன்னு ஒன்று அந்த பெயின் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட அந்த படம் பார்க்கணும்னு போய் பார்த்து அதுல சிவாஜி சாரோடைய பேர் சங்கர் போல இருக்கு. அடுத்த அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு, பையன் பிறந்தா சங்கர் தான் பேர் வைக்கணும்ட்டு. சமைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அந்த அவரைக்காய், அந்த பசலைக்கீரை, அந்த பொன்னாங்கண்ணி கீரை, என்னம்மா திருப்பி திருப்பி அவரைக்காய் இதே பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு நாங்க சலிச்சுக்குவோம். ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் இப்பவும் நான் உலகம் பூரா எங்கேயோ போய் பல விதமான உணவுகள் சாப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் அம்மா கையால அம்மா சமைச்ச அந்த உணவுக்கு டேஸ்டா ஈடா உலகத்துல எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது விழுந்துட்டேன்னு அம்மானு தான் வார்த்தை வரும். அம்மா அப்படிம்ப அவங்க எங்கேயோ இருப்பாங்க, ஆனா எங்க அம்மா பக்கத்துல தூக்கி விட்ட மாதிரி தான் தோணும். உடல் உயிர் எல்லாமே அப்படியே ஒண்ணு. சோ நான் இதான் நினைச்சா அது வைப்ரேட் ஆகும். எங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணத்திலையும் மத்தவங்களுக்கு தீங்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதுலயும் ஒரு 5% ஒட்டி இருந்தா அது நான் அதுவே போறோம்னு நினைக்கிறேன். நான் இந்த லைஃப் தமிழ் டிக்ஷனரியில மட்டும் இல்ல, எந்த ஒரு டிக்ஷனரியிலும் பெஸ்ட் வார்த்தை எந்த வார்த்தைன்னு கேட்டா டவுட்டே இல்லாம அம்மான்னு நான் சொல்லுவேன். She is the best mother and thank you Amma for everything. ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் எவ்வளவோ பிரமாதமா பேசியிருக்கார். பட் அம்மாக்களை பத்தி அவர் ஒன்று ரொம்ப அழகா சொன்னார். நம்ம பிறந்த நாள் ரொம்ப முக்கியம்னார். ஏன்னா அவர் சொன்னார், அன்னைக்கு ஒரே நாள் தான் இந்த குழந்தை அழும் போது அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த குழந்தை அழுக அம்மாவுக்கு அழுக. தட் இஸ் த ஃபீலிங். மதர்ஸ் லவ் இஸ் எட்டர்னல். சிறு வயதிலிருந்தே நேர் வழியில் நட, நான் நயம் தவறாமல் நட என்று சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வேல்யூ சிஸ்டம்ஸை புகட்டியவர்கள் எனது அன்னையார். ஐ திங்க் எங்க அம்மா எப்படின்னா ரொம்ப சிம்பிள் லேடி, ஒன்னும் தெரியாது. ஆக்சுவலா இந்த வயசுலயும் கல்வி இன்னும் இன்னசென்டா தான் இருக்கா. ஆக்சுவலா இப்ப கூட ஏதாவது பேப்பர்ல தான் போட்டோ பார்த்து பேப்பர் டேய் உன்னோட போட்டோ பார்த்தேன்டா, பேப்பர்ல பார்த்தேன்டா அப்படின்வா. இப்ப பாக்கியா பத்திரிகையில எங்க அம்மா பத்தி எழுத சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை இது இந்த கடைசியா முடிக்கும் போது, எங்க அம்மாவுக்கு ஆசை அதிகம், அதனால் அவள் மீது எனக்கு அன்பு அதிகம். அடிக்கடி அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு இருக்கிறதுனால முழுக்க நாங்க அம்மா கிட்ட தான் வளர்ந்தோம். எங்க அம்மா இந்த படிக்காதவன் படத்துல நான் ஒருத்த லவ்வுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்க வரும்போது, பொண்ணோட அப்பா யார், ரவுடியா அரசியல்வாதியா தொழிலதிபர் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவன் 3ன்னு சொல்லுவோம். அது மாதிரி எங்க அம்மா எங்களுக்கு அம்மாவும் இருந்தாங்க, அப்பாவும் இருந்தாங்க, குருவாவும் இருந்தாங்க. ரஹ்மான் யூஎஸ்ல இருக்காரு. எனக்கு போன் பண்ணி இந்த ஒரு இமெயில் அனுப்பிச்சாரு, அம்மாவை பத்தி நீ படிக்கணும் அப்படின்னா. எல்லா புகழும் இறைவனுக்கே, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இது மிகவும் உண்மையே. ஏனெனில் என் தாயார் உறுதியாக இருந்து என்னை இசையில் ஈடுபடுத்தி இருக்காவிடில் இந்த வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் அன்பையும் இழந்திருப்பேன். என்னுடைய முதல் பாடல் சின்ன சின்ன ஆசையின் இசை பதிவிற்கு முதல் நாள் என்னுடைய இசை நண்பர்கள் என்னை கைவிட்ட போது என் தாய் என்னுடன் இருந்தார். இசை உன்னிடம் இருக்கிறது, வேறு எவரும் தேவையில்லை என்றார். இசை பதிவு முடிந்து பாடலை கேட்டவரின் கண்களில் கண்ணீர். என் பிரார்த்தனைகள் பலித்து விட்டது, இந்த பாடலில் தெய்வீக அருள் இருக்கிறது என்று கூறினார் என் தாயார். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அம்மா ஐசியூல இருந்தாங்க. அதாவது நமக்கு வலிக்கும் போது அவங்க கூட இருந்து பழகிடுச்சு, அவங்களுக்கு வலிக்கும் போது நமக்கு கூட இருந்து பழக்கம் கிடையாது. இட் வாஸ் நாட் ஈஸி கோயிங் இன் டு தி ஐசியூ டு see her in that pain. அம்மா சொன்னாங்க, இந்த வலிக்கு என்ன சாவு விட்டுருக்கலாம்டா. கண்ணுல தண்ணீர். பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண, அவங்க நெத்தியில கையை வச்சுன்னு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண. மெடிடேட் பண்ணி முடிச்ச உடனே அம்மா சொன்னாங்க, நல்ல வலி குறைஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் மெடிடேட் பண்ணாத கண்ணா, ஐசியூல இருக்கிற மத்தவங்களுக்கு மெடிடேட் பண்ணிட்டு அப்புறம் வெளியில போ அப்படின்னா. I love you mom. Thank you mom. Thank you very much mom. I love you mom. Thank my mother for bringing me. அம்மாவுக்கு ஒரு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். தாய்மைக்கும் பிக் சல்யூட். ஒரு ராணியை எப்படி தாங்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை தாங்கிட்டோம்னா
அதுதான் உண்மையான சல்யூட் டு மதர்ஸ்.